Sukham and moksham are two different things. அப்படிதானே? இல்ல does sukham lead to moksham? அதாவது நிரதிசய சுகமா இருந்தா அதுதான் மோட்சம். நிரதிசய சுகம், அதாவது நிரதிசயம்னா என்னது, அப்சல்யூட் ஒரு சுகம், அது பெர்மனன்ட் சுகம், அதுதான் மோட்சம். நீங்க சொன்னீங்க மத்தபடி ஒரு கார் வாங்குறது, வீட்டு வாங்குறதுல அதெல்லாம் கிடைக்கிற சுகம் வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அந்த வீட்டை பையன் எடுத்துருவா, அது நமக்கு கஷ்டப்படணும். இல்ல பொண்ணு லேண்ட் இருக்கும், ஏதோ ஒண்ணு யாரோ எடுத்துருவா, இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் சுகம் கிடையாது. என்னைக்கு வேணா நம்ம கையை விட்டு போகலாம். அதனால பெர்மனன்ட் சுகம்னா அது வந்து மோட்ச பிராப்தியில தான் கிடைக்கும். ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல we have already experienced sukham before, அதனால தான் வந்து we again keep on going for it. சோ அந்த எந்த ஸ்டேஜ்லயுமே நம்ம மோட்சம் அடையல, அப்படிதானே? மோட்சம் அடைஞ்சோம்னா திருப்பி we won't come back hunting for sukham, அப்படிதானே? once you have a moksham-na you're done with it, அப்படிதானே? ஆமா. Okay, so now that we are here means we are still going on the path, திருப்பி are coming back because we haven't achieved our final status. Okay, so நிரந்தர சுகம் இல்ல, மோட்சம். சோ நம்ம வந்து மோட்சம்ங்கிற அந்த ரியலைசேஷன் வந்துருக்குன்னா நம்ம வந்து we won't come back. சோ மோட்சம் தான் நீங்க நினைச்சுக்கலாம், உடனே நமக்கு வந்து டெத் ஆனாதான் மோட்சம். அது ஓகே, அது இருக்கு. ஆனா நம்ம இந்த சாப்டர்லயே வந்து பின்னாடி வரும், இந்த பூமியில இருக்கும் போதே அந்த குவாலிட்டியோட இருக்கிறது, அதான் ஞானிகளோட ஸ்டேட். சோ அதை பத்தி நம்ம பார்ப்போம் பின்னாடி. அதுவும் அந்த மோட்சம் தான். ஒன்லி திங் இதை வந்து ஜீவ முக்தின்னு சொல்லுவோம், அது விதேக முக்தி. தேகத்தை விட்டப்புறம் தேகத்துக்கு முன்னாடியும் அந்த ஸ்டேட்டுக்கு வரலாம். ஒரு ஜீவமுக்தன் எப்படி இருப்பாங்கிறத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பகினி, ஒரு சந்தேகம். இதுல வந்து 4 புருஷார்த்தங்கள் சொன்னேன் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ. அந்த இதுல வந்து சொல்லும் போது இந்த பறவைகள் மற்ற ஜென்மாக்களுக்கெல்லாம் வந்து சாய்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி அப்படி பார்த்தாக்க ஒவ்வொரு அந்த புழுலேருந்து தானே அந்த ஜென்மா ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஸ்டேஜா மாறி 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 இட் ரீச்சஸ் ஹியூமன் பீயிங் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறச்சே அதது டயத்துல அதது பண்ண ஒரு புண்ணிய கர்மா, அதனால தானே அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் கிடைக்கிறது. ஆமா, கண்டிப்பா. சோ அப்ப அதுக்கு சாய்ஸ் இல்ல, நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன டிஃபரன்ஸ்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க கேக்குறேன், ஒரு குருவி இருக்கு அப்படின்னா அது அந்த ஜென்மால ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கோம், இல்ல ஒரு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஒரு உயர்ந்த பிறவி கிடைக்கும். அப்படி பிறவி கிடைச்சுதான் நம்ம மனுஷ பிறவியை எடுத்திருக்கோம். நம்மளோட எப்போ நமக்கு புண்ணியம் பாவம் ஈக்குவலா இருக்கும், அதெல்லாம் பின்னாடி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம், ஈக்குவலா இருக்கும், அப்பதான் நமக்கு இந்த மனுஷ ஜென்மாங்கிறது கிடைக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு பிறவியை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு, நான் சொல்றது ஒரே பிறவியில. ஓகே, அப்படி பார்த்தாக்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஜஸ்ட் ஒரு ஒரு கிளாரிபிகேஷன். இந்த ஜென்மாலேயே ஞானிஸ் இருக்கா, அவ ஆல்ரெடி தே ஹவ் அட்டைன்ட் செல்ஃப் ரியலைசேஷன். அப்படி இருக்கறச்சே அந்த மோட்ச பிராப்தி கிடைச்சதுக்கு அப்புறமாவும் கூட தே ஆர் லிவிங். அப்படின்னாக்கா அது ஒரே ஜென்மாலேயே அது நடக்கிறது இல்லையா? ஆமா, அதுதான் சாய்ஸ்ன்னு சொல்றேன். மனுஷர்களுக்கு அதான் சாய்ஸ். நான் இந்த உடல்ல இருக்கேன் இல்லையா, இந்த சரீரத்துல இருக்கும் போதே நான் வந்து மனுஷனாவும் இருக்கலாம், கீழையும் போகலாம், ஏதோ அடிக்ஷனுக்கு போய் கெட்டவனாவும் ஆகலாம், இல்ல நான் மேல ஒரு ஞானியாவும் வரலாம். அந்த சாய்ஸ் இருக்கு எனக்கு. ஆனா அது வந்து மத்த மிருகங்களுக்கு கிடையாது. பிறவிய முடிச்சாதான் அடுத்தது. நமக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப ஞானிகள் வந்து நீங்க சொல்றேன் இல்லையா, இந்த சரீரத்துல இருக்கும் போதே அவளுக்கு வந்து அந்த ஸ்டேட் வந்துடும். அதுதான் நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். அந்த ஜீவன் இருக்கும் போதே முக்தி ஸ்டேட்டுக்கு வருது, அதான் அவளை ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். ஆனா அவளுக்கு தேகம் இருக்கும், சரீரம் இருக்கும், சரீரத்துக்கு உண்டான ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பா. பட் அவளோட ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா விதேக முக்திங்கிறது தேகத்தை விட்டப்புறம் அவ தே won't come back. ஓகே ஓகே, நம்ம தப்பு பண்ணோம்னா திருப்பி go back to the starting of புழு பூச்சி அப்படி வருமா, இல்ல come back again as human being? மன்னி, அது டிபெண்ட்ஸ் ஆன் அவர் கர்மாவே. நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சிடுத்து இந்த ஜென்மாலங்கும் போது நெக்ஸ்ட் நம்ம மனுஷனாதான் வருவோம்னு எந்த கேரண்டியும் கிடையாது. If you don't use this karma, we no assurance, but we have to come back where we are அங்கேந்து விட்டுட்டு வரோம். ஆமா, கிடையவே கிடையாது. ராஜகோபால்ஜி, पुरुषार्थम् इति एकपदं भवति वदति किल, पुरुषः अर्थम् अस्ति चेत् तमिळ् मध्ये अपि पुरुषार्थम् एकं पदम् अस्ति, अद् भिन्नं वा समान
அர்த்தம். இப்ப பிராட்டி எடுத்துட்டா அடிமை புருஷார்த்தம் வேர்டு கிடையாது ஜி. புருஷார்த்தம்னாலே இது சான்ஸ்கிரிட் வேர்டு தானே. புருஷகாரம்னு யூஸ் பண்ணுவாளே, அதை சொல்றீங்களா? ரெக்கமெண்ட் பண்றாளோ அப்படின்னு கேட்கும். இப்ப வந்து அது புருஷகாரம். அது புருஷகார அஸ்து 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 புருஷார்த்தம் भिन्नं पुरुषकार भिन्नं. காரம் பின்னம். धन्यवाद. ஒரு டவுட். இப்போ குரு வந்து இது பண்ணா நம்ம ஒரு அவங்க கொடுக்கிற ஞானத்துல நமக்கு வெளிச்சம் வருங்கிறீங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பட் தேடல் இருக்கும். அவங்களுக்கு என்ன இது எத்தனை பேருக்கு இது? இப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் யார் மூலமாவோ இல்ல நீங்க உங்க மூலமா கொஞ்சம் பேருக்கு தானே கிடைக்குது. அப்ப மிச்சவங்க எல்லாம் எப்படி கிடைத்தேறதுங்கிற ஒரு ஒரு என்ன பண்றது? வராதவங்களுக்கு, சான்ஸ் கிடைக்காதவங்களுக்கு இது மாதிரி யார் ஹெல்ப் பண்றதுக்கே இல்ல, பட் அவங்களுக்கு தேடல் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பியூரா ஒரு தேடல் இருந்தா கண்டிப்பா யார் மூலமாவது அது யூனிவர்ஸ் கொண்டு விடும். கண்டிப்பா கொண்டு விடும். குரு மூலமா தான் முடியும்ல. கண்டிப்பா. குருனாலே வேதாந்தத்தை யாரு சொல்றாளோ அவதான் குரு. வேதாந்த அறிவை நமக்கு யாரு கொடுக்கறாளோ அவளதான் குருங்கிறார் ஆதிசங்கர். குருன்னா நம்ம நிறைய பேர் எடுத்துப்போம். ஒரு எறும்பிட்டேன்னு ஒண்ணு கத்துட்டா கூட எறும்பு குருன்னு சொல்லலாம். எல்லாமே குரு தான். ஆனாலும் உண்மையான ஒரு குருங்கிறதுக்கு அவர் டெஃபினேஷன் நிறைய சொல்றாரு ஆதிசங்கர். அதுல வந்து எந்த பிரதிபலனும் இல்லாம வேதாந்தத்தை நமக்குள்ள யாரு கொண்டு வராளோ அவளைதான் குருன்னு சொல்றாரு. பட் இதுல முயற்சியும் அவங்க கத்துக்கிறவங்களோட முயற்சியும் ரெண்டும் இருந்தா தானே கிடைக்கும். கண்டிப்பா முயற்சி வேணும். அதுக்குதான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. குருவே வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டு ஆஹா உனக்கு வெளிச்சம் வருது பாருன்னு சொல்ல மாட்டேன். அங்க இருக்கு நீ தரா அப்படிங்க. அதுதான் அந்த கைடன்ஸ். அவ்வளவுதான். அதான் அவர் வேலை. நம்ம தான் திறக்கணும். பூர்வபக்ஷம் குருவே கேட்டு அவர் பதில் சொல்றது. இன்னொன்னு சொன்னேன், அது என்னது மேடம்? நிறைய கிரந்தங்கள்ல வேற வேற மாதிரி இருக்கும். சில கிரந்தங்கள்ல நாஸ்திகவாதி கேட்டு சித்தாந்த பக்ஷம் குரு சொல்ற மாதிரி இருக்கும் ஆன்சர். சில இடத்துல வந்து முன்னாடி சிஷ்யனே இருந்து கேட்கற மாதிரியும் இருக்கும். இப்ப நீங்க பகவத்கீதை எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் அர்ஜுனன் கேட்கறா, கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அது சொல்ல முடியாது. இப்ப யாருமே இல்லைன்னா அந்த குருவே அதை எடுத்துட்டு பூர்வபக்ஷமா சொல்லி இப்படி இருந்தா நான் என்ன பதில் சொல்றேன்னு சொல்லுவா. அது இருக்கலாம், இல்லாம இன்னொன்னு வந்து அவ கேட்டதுக்கு வந்து அந்த பறவைகள் மனுஷாளுக்கு மட்டும்தான் பகுத்தறிவுன்றது இருக்கிறதுனால நம்ம அத எது கரெக்ட்ன்றத இது பண்ணி வர்றதுக்கு முடியும். அது பகுத்தறிவு. அது மிருகங்களுக்கு இல்ல. அது கரெக்டா மேடம்? பகுத்தறிவுனா இந்த அரசியல்வாதி சொல்ற பகுத்தறிவு கிடையாது. நான் சொல்ற பகுத்தறிவு வந்து ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். அதை தாண்டி மோட்சம்ங்கிற ஒரு ஒண்ணு இருக்கு. நம்ம அதை நோக்கி போனோம். அதுதான் நிரதிசய சுகம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறவன் அது வந்து அவளுக்கு கிடையாது. அது எது கரெக்ட் நமக்கு தான் தெரியும். அதுதான் நீங்க எதை சொல்ல வரேன்னு தெரியல. ஆர்டினரி ஒரு லைஃப்ல நடக்கிற கரெக்ட் தப்பு நான் சொல்லல. அது வந்து நான் அதை சொல்லல. நான் சொல்றது விசாரம், ஆத்ம விசாரம், அதை சொல்றேன். ஓகே மேடம். அதான் எந்த வழியில போனா நல்லது அப்படின்றது கரெக்டா மேடம்? நல்ல மார்க்கத்துல போறது எது அப்படின்றது. எந்த வழியில போறது நல்லதுன்னு கேட்டா இப்ப யார கேட்டாலும் சொல்லுவா மோட்ச வழியில போறதா நல்லது. அந்த தேடல் இருக்கணும் இல்லையா, அந்த அதுக்குள்ள வரணும். இப்ப நமக்கு ஒரு வாழ்க்கையில நிறைய ஸ்பிரிச்சுவல் குரு இருக்கலாம் பகினி. இப்போ ஒரு குருவை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு இது வந்து நமக்கு ஒவ்வொரு குரு கிட்ட இருந்து வரும். ஸ்பிரிச்சுவல் குரு பத்தியே சொல்றேன். அப்படியும் இருக்கலாம்ல. அதே மாதிரி இது சொன்னீங்கல்ல, இப்ப கஜேந்திர மோட்சங்கிறது வந்து ஒரு யானைக்கு நடந்த ஒரு இதுதானே. சோ அந்த மாதிரி பசு, அதாவது மிருகங்களுக்கு அந்த மாதிரி நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட். அது வந்து வெரி வெரி ரேர், வெரி வெரி ரேர். மனுஷ ஜென்மத்துல இருந்து மோட்சம் கிடைக்கிறது தான் வந்து சான்ஸ் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. நீங்க சொல்றது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வெரி ரேரா எல்லாம் கிடைக்காது. இந்த புண்ணியம் இது சேர்த்து வச்ச புண்ணியம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி காலி ஆயிடுச்சுன்னா பொறப்போனீங்கல்ல, அது கொஞ்சம் கிளியரா. நம்ம கர்மாவை பத்தி ஒரு சாப்டரே இருக்கு பின்னாடி படுத்து. விசந்தி சொல்றாங்க. விசந்தி சொன்னீங்கல்ல. இல்ல அதான் அத பத்தி டீடைலா பின்னாடி கர்மாவை பத்தி படிக்கும் போது திருப்பி பாப்போம். பகினி நமஸ்தே. இப்போ ஒரு குறிக்கோள்னு ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு நிறைய குறிக்கோள் இருக்கு. இந்த குறிக்கோள் வந்து ஆசைகளோட அந்த பகுதியில வருமா? ஆசைன்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, தர்மம் அர்த்தம் காமம்ங்கிறதுல
இந்த குறிக்கோளும் அது ஏன்னா பிகாஸ் நமக்கு அந்த ஆசை இருக்கிறதுனால தான், இந்த குறிக்கோளை நம்ம அடையணும் ஒரு ஆசை இருக்கிறதுனால அதை சார்ந்து நம்ம எல்லாம் பண்றோம் இல்லையா. சோ அதுக்கு பேர் என்ன, அது அந்த ஆசை இருக்கக்கூடாதுங்கிறல இருக்கலாமா? அந்த உங்க குறிக்கோள் எதை பொறுத்ததுங்கிறது. அந்த குறிக்கோளே உங்களுக்கு மோட்சமா இருந்தா இஸ் குட். இல்ல இது அந்த குறிக்கோள் 2வது வீடு 3வது வீடா இருந்தா இட்ஸ் நாட் குட். அபவுட் தட், அது ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியாவே தான் நான் போறேன். போகணும், இப்படிதான் பண்ணணும், இந்த ஒரு குறிக்கோள் இருக்கு, இப்படி இதை படிக்கணும், இதை படிச்சு இதை தெரிஞ்சுக்கணும், அதுல போய் அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம நடத்தையில கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு. ஆனா தட் இஸ் நாட் வந்து என்னுடைய இந்த ஆசைன்னு சொல்ல முடியாது. அது வந்து என்னுடைய ஆம்பிஷன், ஒரு அது எய்ம். நீங்க சொல்றது அதான் மோட்ச பாதையில தானே வரும். ஓ So, அது காமத்துக்கு கீழே வராது இல்லையா. மோட்சத்துல கீழதான் வரும். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஆசைங்கிறதுக்கும் குறிக்கோள்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. குறிக்கோள் அதை பத்தி அததான் திருப்பி சொல்றேன். வீடு வாங்குறது குறிக்கோளா இருக்கலாம், நிறைய பேருக்கு கார் வாங்குறது குறிக்கோளா இருக்கலாம். அந்த குறிக்கோளை நீங்க சொன்னேன்னா நான் சொல்றது குறிக்கோள் நீங்க இது ரிலேட்டடா நீங்க பண்ணேன்னா. அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய வழி வழியா வந்து ஆச்சாரியர்கள் இல்ல. இப்போ எனக்கு வந்து ஆச்சாரியம் யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லைன்னா நம்ம எதை எடுத்துக்கிறது? ஆச்சாரியர் இல்லைனாவா? ஒரு ஆச்சாரியனை தேடிதான், நீங்க ஒரு குருவை சார்ந்துதான், குரு சொல்றதுதான் கேட்கணும். நம்மளுடைய இப்ப வைஷ்ணவ சாஸ்திரத்துல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நீங்க அவளை தேடி போங்கோ, தேடி போய் அப்படின்னு இருக்கு. அப்படி யாருமே இல்ல, எங்களோட வழியில வந்தவன் யாருமே இல்ல அப்படிங்கறச்சு. அப்ப நம்ம யார தேடி போனா நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும்? நீங்க அத வந்து நீங்க தான் சர்ச் பண்ணோம். நீங்க ஒரு மானசீக குருவை கூட எடுத்துக்கலாம். எனக்கு இப்ப நான் வந்து எனக்கு மானசீக குரு நான் ஸ்ரீமத் ராமானுஜர் வச்சுருக்கேன், அவர்தான் பூஜை பண்றேன், எல்லாம் பண்றேன். பட் அவ மூலமா நமக்கு எப்படி கிடைக்கும் அந்த ஐடியாஸ்? ஏன்னா இது எல்லாமே மென்டலா வருது, பிசிக்கலா நம்ம முன்னாடி இல்ல வருது இல்லையா. ஆக்சுவலா நீங்க வந்து லிவிங் மாஸ்டர்ஸ் எடுத்தேன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் எப்பவுமே. இல்ல நான் மானசீக குருவை எடுத்துக்கிறேன்னா அவளோட கிரந்தங்களை நீங்க எடுத்து யார் மூலமாவது பாஷ்யம் எல்லாம் கத்துண்டு அப்படிதான் போகணும். இல்ல நீங்க இப்ப உள்ள லிவிங் மாஸ்டர்ஸ்னா அப்பப்போ கரெக்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியா. சரி, அதுதான் அந்த ஆச்சாரியனை தேடி போனோங்கிறாலே அந்த ஆச்சாரியனா யாருன்னு தேடுறது அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தது. எனக்கு ஆச்சாரியன் இருக்காது, ஆனா அவள இப்ப இல்ல, பரமபதிச்சாச்சு, அதனால அவள இல்லைங்கச்சு. பட் ஆனா வந்து தோன்றது இந்த ஆச்சாரியனை நம்ம ஃபாலோ பண்ணா நமக்கு நல்லது நடக்கும், ஈவன் தோ என்னுடைய குறிக்கோள் அடையறதுக்கும் அது எனக்கு உதவியா இருக்கும்னு தோன்றது. பட் ஆனா அவளை யார நம்ம தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தான் புரியல. அது உங்களுக்கு நீங்க தான் மனனம் பண்ணணும். எனக்கு யாரு அது நீங்க இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் கேட்கணும். கேட்க உங்களுக்கே ஒரு புரிதல் வரும். சரி சரி, அதுதான். தன்யவாதம். பட் அந்த குருவை தேடி போறக்கோ நம்ம மத்த இது ஏதோ கத்துக்கிறக்கோ பேசிக் கொஞ்சம் தனம் நீங்க சொல்ற அந்த எல்லா இதுவுமே கொஞ்சம் தேவைப்படுது இல்ல? தேவையில்லை. உங்களுக்கு உண்மையான தேடல் இருந்ததுன்னா தானா குரு முன்னாடி வருவார். உண்மையான தேடலா இருக்கணும். இந்த காலத்துல எல்லாமே பைசா பேஸ்ட் இல்ல ஆயிடுறாங்கல்ல. இந்த மாஸ்டர்ஸ் அதுலயும் நான் சொல்லுவேன். சோ உங்களுக்கு உண்மையான தேடல் இருந்து நீங்க தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா அந்த யூனிவர்ஸே உங்களை அதுல இருந்து வெளில கூட்டிட்டு வந்துரும். அப்போ நீங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணுமோ அது வரைக்கும் அந்த குரு கிட்ட வச்சிருக்கோம். அந்த பீரியட் முடிஞ்சதும் உங்களை வெளில கூட்டின்னு வரும் உண்மையான தேடல் இருந்தா. ஆனா சில பேர் வந்து இவர்தான் கடவுள், இவரைத்தான் நான் ஃபாலோ பண்ணும், இவராலதான் நான் வாழணும் அப்படிலாம் ரொம்ப அவரை கடவுளா அந்த மாதிரி ஒரு அந்த பர்சனை நம்பி போறவா வந்து மாட்டிப்போம். இல்ல இந்த நம்ம மனுஷங்களா இப்ப இருக்குது கொஞ்சம் நாலேஜ்ல தானே இருக்கிறோம். இப்போ அவங்க இப்ப இந்த பேஸ்ல தேடுறவங்க கொஞ்சம் நாலேஜ் ஐடென்டிஃபை பண்ண முடியல இல்ல, யார பார்த்தாலும் சரிங்கிற மாதிரி தோணும். அதான் சொல்றேன், அப்படி தெரியாம ஆக்சுவலா அது நம்ம தப்பு. ஆக்சுவலா நம்ம அதுக்குதான் இந்த மாதிரி நிறைய டிஸ்கோர்சஸ் கிளாஸ் எல்லாம் போனோம்னா ஓரளவு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே இது தப்பு இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும், அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படியும் நம்ம போன இடம் நம்பி போறோம். பட் அது அப்படி இல்லை அப்படின்னாக்க நாம அந்த பர்சனை நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா மேபி நம்ம அங்கேதான் இருப்போம், மாட்டிப்போம். ஆனா அதே இது எனக்கு உண்மையான தேடலுக்காக நான் வந்து முக்திக்காக தான் அவரை தேடி போனேன், அவர் சொல்றத நான் ஃபாலோ பண்றேன், எல்லாம் டார்கெட் அதுவா இருக்கணும். அப்ப அந்த முக்தியா இருக்கும்போது அந்த பர்சன்டேஜ் யூனிவர்ஸே நம்மள வெளியில கூட்டின்னு வரும். அதுக்கு மேல அங்க இருக்க விடாது. அப்ப யூனிவர்ஸ்க்கும் ஒரு பவர் இருக்குது. நம்ம ஒரு பவர் இல்ல, அதுக்குதான்
எனக்கு என்ன கொஸ்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவா, லைக் அதுல ஒரு பிடிப்பு இல்லாதவாளுக்கு நம்ம அவ கூட எல்லாம் அவ கிட்ட வி ஷுடன்ட் டாக் அபவுட் திஸ். நம்மளோட அவளுக்கு வேதாந்தத்தை பத்தி லைக் பேசினா லைக் அது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஆதிசங்கரர் அப்படி சொல்லியிருக்கா, அந்த ஏதோ ஒரு ஸ்லோகம் ரெஃபர் பண்ணி சொன்னேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை. பட் அது இன்னும் ஸ்டில் இஸ் இட் ஸ்டில் வேலிட்? இப்பவும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இல்லைன்னா இந்த ஞானம் வந்து இஸ்ன்ட் இட் லைக் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இந்த காலத்துல இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல அவர் சொன்னப்போ மேபி அது இருந்திருக்கலாம். ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த கிளாஸ்லயே வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் நம்புறேன் எல்லாருமே இதை தேடிதான் வரா முக்தி, அப்படி இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? சோ நான் அவளுக்கு சொல்றேனே அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, என்னோட ஆங்கிள் எல்லாருக்கும் போகணும், எல்லாரும் இந்த லைனுக்கு வரணுங்கிறதுதான் என்னோட ஆங்கிள். பட் அவளோட கொஸ்டின்ஸ் கேட்கிற விதம், அதான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குதர்க்கமா கேட்கறது, உனக்கு புரியுறதா, உனக்கு தெரியறதா, நான் பாக்குறேன், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறது. இல்ல இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் சில ஃப்ளோ சார்ட்லாம் பின்னாடி போட்டுன்னு வர சொல்லுவேன், அதெல்லாம் போடாம எந்த ஒர்க்குமே பண்ணாம இருக்கும்போது அப்பதான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? இப்ப என்னால பண்ண முடியாது. சோ நான் வந்து என்னோட இன்டென்ஷன் எல்லாருக்கும் போகணுங்கிறது தான். சோ அது தப்பு கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்செடுத்து வச்சுக்கோங்க, இப்போ ஒருத்த வந்து என்கிட்ட வந்து ஆர்கியூ பண்றான், அவாட்ட நான் ரொம்ப ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு வேதாந்தம் தெரியாத வாட்ட போய் நான் வேதாந்தத்தை பேச முடியாது. அப்படி நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பேசவே விட மாட்டா. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சில பாயிண்ட்ஸை கொடுத்து என்னை வந்து இது பண்ண சப்ரஸ் பண்ணதான் பாப்பா. எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாதா, எனக்கு அது தெரியும், நீ வந்து அது உனக்கு வந்தா தெரியும், இப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பா. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஏன்னா இல்லைன்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட், புரியாது. பட் அதனால நம்ம அஃபெக்ட் ஆகுறதுனால நம்ம வேண்டாம்னு சொல்றோமா? இல்லைன்னா அப்போ அது ஒரு இட் மீன்ஸ் தட் we also have an expectation இல்ல from இல்ல 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 அஃபெக்ட் இல்லையா? ஆகுறதுனால கிடையாது, இது டைம் வேஸ்ட். ஓகே, சரி, தேங்க்யூ. நீங்க குடுக்கறது ஒரு லெவலா இருந்தா நாங்க கிராஸ் பண்றது கம்மி லெவலா இருந்தாலும் அது ப்ராப்பரா எப்படி அப்போ உங்க டவுட் உண்மையானதா இருக்கும், அதே கண்டுபிடிச்சிடலாம். உண்மையான டவுட் எதுன்னு கண்டுபிடிக்கலாமே. இல்ல அத கிராஸ் பண்ற ஞானம் இல்லைன்னா நீங்க குடுக்கறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்து எங்களோட ஞானம் வந்து கொஞ்சமா கிராஸ் அது நீங்க ரிப்பீட்டடா கேட்கணும். அதுதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டைம்ல இது உள்ள போகாது, நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். ஸோ அதுக்குதான் ஆடியோ அனுப்பும் போது நீங்க திருப்பி கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஒரு 2-3 தான், அதுக்குதான் 1 வீக் கேப் நீங்க அதை பண்ணிட்டு வரணும். அப்பனாதான் இது வந்து உங்களுக்கு உள்ள போகும், இல்லைன்னா கஷ்டம். புருஷார்த்தம் 4 ஸ்டெப்ஸ் சொன்னீங்க இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ. நான் என்ன சொன்னேன், எனக்கு காமா டிசைர் டு அட்டைன் மோக்ஷா, காமா ஃபர்ஸ்ட் அது இருந்தா ஐ ஃபாலோ தர்மா ரைச்சியஸ் பாத் டு நீங்க அட்டைன் மோக்ஷான்னு சொல்லிட்டாலே நீங்க காமத்தை தாண்டி மூணுத்தையும் விட்டுணுமா? அது ஆட்டோமேட்டிக்கா 3மே அவுட். அப்போ அர்த்த காமா அண்ட் தர்மா அவுட்டா, ஸ்டேட்டா மோக்ஷா கொஞ்சமா அவுட்? அப்படி கிடையாது, கண்ட்ரோல். அர்த்தம் கண்டிப்பா வேணும்ல, நீங்க வாழற வரைக்கும் அது வேணுமே. வாழற வரைக்கும் தர்மத்தை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட்ஸ் ஆல்வேஸ் வித் தர்மா தான், நாட் காமா. எனக்கு மோக்ஷம் அடையறதுக்காக நான் ரைச்சஸ் பார்த்து எடுத்து வெல்த்தை வச்சு மோக்ஷம் அடைய வேணாம். இல்ல தர்மம் அதே அந்த ஸ்டெப்ஸ் தான் கேட்கறேன், தர்மம் அர்த்த காம மோக்ஷம், அதுதான் எனக்கு சீக்வன்ஸ் கேட்கறேன். நீங்க தர்மம் இருந்தே மோக்ஷத்துக்கு வந்து அடைஞ்சிடலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டா காமம் தேவையே இல்ல, தேவையில்லையா? ஓகே ஓகே. பகினி, இப்போ வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இத வந்து இப்ப கம்பல் பண்ணி அவங்க கேட்க வச்சாதான் அவங்களுக்கு வந்து இது புரியும். நம்ம அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதுல வந்து நம்ம அவங்களுக்கு கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு 4 கிளாஸ் அவங்க பிடிக்கலனாலும் அவங்க கேட்க 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 அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளரும் போது அது ஒரு இம்பாக்ட் வருத்தும் இல்லையா? அது அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணாதீங்க. போர்ஸ் பண்ணி எதையுமே உள்ள திணிச்சேன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, அது ரிவர்ஸ் ஆயிடும். அப்புறம் வந்து பின்னாடி அதை கண்டாலே ஒரு வெறுப்பு வர மாதிரி ஆரம்பிச்சிடும். அது பண்ணக்கூடாது.
நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அது சின்ன குழந்தையா அது வயசை பொறுத்து. இப்ப நீங்க ஒரு கதை சொல்றீங்கன்னா அந்த கதை மூலமா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். ஒரு சின்ன ஒரு வாழைப்பழத்துக்குள்ள ஊசி இறக்குற மாதிரி தான் இறக்கணும். நீங்க அப்படியே கொண்டு கிளாஸ்ல உட்காந்து எல்லாத்தையும் கத்துக்கோனா எப்படி பிஹெச்டி போக முடியும்? அவ்வளவுதான், வெறுப்பே வந்துடும் படிப்பு மேல. சரி, தேங்க்யூ மேம். இப்போ இந்த ஒரு மார்க்கெட்ல போனா நம்ம நிறைய பேட் குவாலிட்டிஸ் லைக் கோபம், பொறாமை, கம்பேர் பண்றது, வெறுப்பு அதெல்லாம் கிராஜுவலா குறையுமா? கண்டிப்பா கண்டிப்பா குறையும். நெக்ஸ்ட் கிளாஸ் வரைச்சு லாஸ்ட் क्वेश्चन பகினி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை பண்ணிடுவாங்க. நீங்க வந்து எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு ஒரு கண்ணை மூடி அதை தியானமா பண்ணுங்க, இல்ல கண்ணை மூடின்னு வேலை செய்யும் போதும் பண்ணலாம். கண்ணை மூடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது திங்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அப்படி பிளைண்டா தெரியும் எனக்கு பிரம்மன் தான் நித்தியம், மற்றதெல்லாம் வந்து அநித்தியம் அப்படி இல்லை. ஒவ்வொரு பொருளா பார்த்து, இப்ப இந்த சேர் இருக்குன்னா சேர் நித்தியமா அநித்தியமா, ஏன் அநித்தியம், எதனால அநித்தியம்னு நம்ம சொல்றோம். நித்தியம்னா ஏன் நித்தியம், அந்த மாதிரி ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க கொண்டு வரணும். சரியா? அது ஒரு எக்ஸசைஸ். இன்னொரு எக்ஸசைஸ் உங்களோட லைஃப். இது வந்து நீங்க கிளாஸ்ல சொல்லலாம். நான் இப்ப சொல்ல போறது நீங்க கிளாஸ்ல சொல்ல முடியாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட லைஃப் ஃபுல்லா நடந்ததை ஒரு தடவை நீங்க கோ த்ரூ பண்ணணும். நீங்க நினைக்கலாம், என்னடா இது நானே ஏதோ மறந்துட்டு வந்து இந்த கிளாஸ்ல உட்காரலாம்னு நினைச்சா இவ எல்லாத்தையும் நினைக்க சொல்றாளே அப்படின்னு. அது வந்து ஒரு ஒரு இதை நம்ம ஒரு மரத்தை வேரோட பிடுங்கணும்னு வச்சுக்கோங்களேன். மேல உள்ளதை மட்டும் இப்போதைக்கு நான் வெட்டிட்டேன் தெரியலையே அப்படின்னு சொன்னா நாளைக்கு மழைத்துளி படும்போது அது வளர்ந்துரும். அப்ப அதை பிடுங்கணும்னா என்ன பண்ணணும், சுத்தி வர தோண்டி அதான் அந்த வேரோட பிடுங்க முடியும். அந்த தோன்ற வேலைதான் இது. சோ நீங்க தோண்டணும், பழச தோண்டணும். தோண்டி அது நீங்க ஃபுல்லா என்ன நடந்தது உங்களோட ஃப்ரம் பர்த், எவ்வளவு கோத்ரூ பண்ணேன், அதுல எப்போ சுகம் அனுபவிச்சு, எப்பெல்லாம் உங்களுக்கு துன்பம் வந்தது, அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணேன், எப்பெல்லாம் பயம் வந்தது, என்ன நடந்தது, அது நீங்க சுகம்னு தேடி போனது சுகமாதான் இருந்ததா, அதுவே பின்னாடி துக்கமா மாறித்தா, ஏன் துக்கமா மாறித்து, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நீங்க வந்து இப்போ ஒரு இதுல வந்து கஷ்டப்பட்டேன்னா அது கஷ்டமாவே தான் இருந்ததா, அந்த கஷ்டம் சுகமா மாறிட்டா, அது மாறின சுகம் எவ்வளவு நாள் இருந்தது, பின்னாடி அது கஷ்டமா மாறிடுதா. கோ த்ரூ யுவர் லைஃப் அப்படின்னு நோண்டி எடுக்கணும். அப்பதான் வேரோட நம்ம பின்னாடி பிடுங்க முடியும். சோ அதனால அதை நோண்டின்னு வாங்கும். அது வந்து ஒரு எக்ஸசைஸ். இந்த 2 எக்ஸசைஸும் பண்ணணும். இது நோட்ஸும் எழுதிக்கணும். சரியா? பகினி நித்தியம் பெர்மனன்ட் இம்பெர்மனன்ட்டா இல்ல ட்ரூத் அண்ட் அன்ட்ரூத்? நித்தியம் இல்ல, நித்தியம் அது எப்பவும் இருக்கும். குருஜி இப்ப 2வது சொன்னீங்க இல்லையா, வாட் அக்கர்ட் இன் அவர் லைஃப், நம்ம லைஃப்ல நடந்தது எப்படி நான் இப்போ வந்து அதை அனலைஸ் பண்ணணும். அதான் கோ த்ரூ பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்ல நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கும் போது அந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன பாடத்தை கொடுத்தது, அந்த அதுல இருந்து ஏதாவது கத்துனீங்களா, பாடம் நடந்ததா, அல்ல சுகம் அனுபவிச்சேன்னா அந்த சுகம் சுகமாவே டிராவல் ஆச்சா, இல்ல பின்னாடி அது கஷ்டமா மாறிடுதா, துக்கமா மாறிடுதா, அந்த மாதிரி சொல்றேன். சோ அது எப்படி இருந்தது உங்க டிராவல நீங்க பார்க்கணும். ஓகே குருஜி. சாந்தி மந்திரம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ధన్యవాదాः. పునర్మిలామः.